ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சத்யா கிரியேஷன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இன்றைக்கி வரலாற்றில் மிக முக்கியமான நாள் ஜூன் 30. 47 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜூன் 30, 1977ஆம் ஆண்டு மக்கள் மனங்களை வென்ற காவிய நாயகன், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக முதல் முறையாக பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு நன்னாள். 1953ஆம் ஆண்டு திரு டிவி நாராயணசாமி அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார். மற்றும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். எம்ஜிஆர் தனது அரசியல் பிரவேசத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாபெரும் மக்கள் ஈர்ப்பு சக்தியாகவே உருவாகினார். கட்சியின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த பிறகு தனது திரைப்படங்களில் வசனங்கள், பாடல்கள், காட்சிகள் என தனது கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். 1958ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் நாடோடி மன்னன். திரைப்படத்தின் முதல் முறையாக சேர்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடியை 2 பேர்கள் தாங்கி வருவது போல் சின்னம் அமைத்து அக்கட்சியை பார் முழுவதும் தனது திரைப்படம் வாயிலாக ஒளிரச் செய்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். கட்சி போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். அதைத் தொடர்ந்து சில வருடங்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினரானார். சிறுசேமிப்பு தலைவரானார். திமுகவில் பொருளாளராக ஆனார். 1972ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்டார். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 1972ஆம் ஆண்டு சென்னை சீரணி அரங்கில் சுமார் 10 லட்சம் பேர் மேலான ஜனசமுத்திரத்தில் அதிமுக கட்சியை தொடங்கினார். தொடங்கப்பட்ட 5 ஆண்டுகளில் நாட்டின் ஆட்சி பீடத்தை கைப்பற்றிய முதல் இயக்கம் உலகத்திலேயே புரட்சித் தலைவரின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இரட்டை இலை என்ற புதிய சின்னத்தில் போட்டியிட்டு பல முன்னணி கட்சிகளை தொடர்கடித்தார். 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12, 14 தேதிகளில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது அதிமுக. இந்த தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தமிழகத்தின் சரித்திரத்தில் புதிய சகாப்தம் உருவான நாள் அது. ஆம், 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அண்ணா சமாதியில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்னை ராஜாஜி ஹாலில் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்கள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு உறுதிமொழியையும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் கவர்னர் ஆங்கிலத்தில் படிக்க அதை எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் கூறி பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைக்கின்றார் உண்மையான நம்பிக்கை மாதா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒழுமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் உறுதித்தால் இன்றி வெறுப்பை இறக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்றும் அதை அடுத்து அதுவரை தமிழகத்தில் எந்த முதல்வரும் செய்யாதிருந்த சாதனையை செய்தார் எம்ஜிஆர். பல லட்சக்கணக்கான மக்கள் ஒருங்கே சந்தித்து அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களின் நல்லாசையுடன் தனது ஆட்சியை ஆரம்பித்தார். ராஜாஜி ஹால் நிகழ்ச்சியை அடுத்து அண்ணா சாலை அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அருகே அமைக்கப்பட்டிருந்த பெரிய மேடைக்கு வந்தார். பதவியேற்றதுமே மக்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தார் எம்ஜிஆர். பெரும்பாலான மக்கள் எம்ஜிஆரை நேரில் பார்க்க முடியாத நிலை இருந்தாலும் அவர் பேசுவதை நன்றாக கேட்கும் வகையில் மைக் ஏற்பாடுகள் எல்லா இடங்களிலும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. பேச ஆரம்பிப்பதற்கு முன்னர் மேடையின் எல்லா பக்கங்களுக்கும் சென்று மக்களை பார்த்து கையை அசைத்தார் எம்ஜிஆர். அவர் கையை அசைத்ததும் விசில் சத்தம், கைத்தட்டல், ஆரவாரம் பல நிமிடங்கள் தொடர்ந்து வானை பிளந்தன. இதுவரை அப்படி ஒரு கூட்டத்தை தமிழகம் கண்டதில்லை. குறைந்தபட்சம் என்று கணக்கெடுத்தாலும் 10 லட்சத்துக்கும் மேலாக அதிகமான பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கட்டிடங்களிலும் மரக்கிளைகளிலும் வழியெங்கில் பார்த்தாலும் மனித தலைகள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசத் தொடங்கினார். மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய தமிழக அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, சட்டசபை அங்கத்தினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே என பேச ஆரம்பித்தார் எம்ஜிஆர். அடுத்து என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று எம்ஜிஆர் சொன்னதும் மீண்டும் கரகோஷம் விண்ணை பிளந்தது. தமிழகமும் தமிழக மக்களும் செழிப்பாக இருக்க வேண்டும், அதுதான் என் லட்சியம். என் லட்சியத்தில் நான் வெற்றி பெற உங்களுடைய ஆசையை வேண்டுகிறேன் என்று பேசினார் எம்ஜிஆர். தாய்மார்களே, என் மரியாதைக்குரிய பெரியோர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நமது இளைய தெய்வமான பேரறிஞர் அமரர் அண்ணாவின் மீது ஆணையிட்டு உங்களுக்கு முன்பாக நான் உறுதியேற்க விரும்புகின்றேன். அங்கே நடைபெற்றது அரசாங்க தடங்கு, தடுக்க முடியாதது. இங்கே நடப்பது உங்கள் கட்டளையை எதிர்பார்த்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய எண்ணத்திற்கேற்ப தமிழக மக்களின் பிரதிநிதியாகி உங்கள் முன்
நாங்கள் அமைத்திருக்கின்ற அமைச்சரவையின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒரு செய்தியை இங்கே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகத்திலே தலையிடாத நீதிமன்றத்திலே குறுக்கிடாத உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியினை நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாகிலும் எங்கள் கடமையை தமிழகத்து மக்களுக்காக செய்வோம், நிறைவேற்றுவோம் என்பதை அண்ணா மீது ஆணையிட்டு எங்கள் அமைச்சரவையின் சார்பாகவும் அனைத்து அண்ணா திமுக கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஆசியோடு நாங்கள் எங்கள் பணியை தொடர புறப்படுகின்றோம், ஆசி கூறுங்கள் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, தமிழகம் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜனவரி மாதம் 1980ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரானார். காங்கிரஸ் ஆட்சி இல்லாத 9 மாவட்டங்களில் அந்த மந்திரி சபையை டிஸ்மிஸ் செய்வது என்றும் சட்டசபையை கலைத்துவிட்டு மறுதேர்தல் நடத்துவது என்றும் மத்திய அரசு முடிவு செய்தது. அதனால் 1980ஆம் ஆண்டு தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. மே மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்றது. மந்திரி சபையை அமைக்க அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தது. பதவியேற்பு விழா சென்னை காமராஜர் அரங்கில் 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நடந்தது. மேடை மீது காந்தி, ராஜாஜி, காமராஜர், அம்பேத்கர், காயிதே மில்லத், இஸ்மாயில் சாஹிப், முத்துராமலிங்க தேவர் ஆகியோரது பெரிய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. நடுவில் அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆருக்கு ஆசி வழங்குவது போலவும் பெரியார் அவர்கள் வாழ்த்துவது போலவும் அமைக்கப்பட்டிருந்தது. கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்கள் 2வது முறையாக தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும், தர்மம் மறுபடி வெல்லும். அன்று புரட்சி புலவன் பாரதி எழுதி காட்டினான். இன்று புரட்சி தலைவர் அதை நடத்தி இதோ 4.5 கோடி தமிழ் மக்களின் நாயகன், கரமும் மனமும் கரைபடியா தூயவர், தங்கம் நிகர் வேரியும் சிங்கம் நிகர் வீரமும் கொண்ட பொன்மனத்து செம்மல் புறப்பட்டு வருகின்றார். தாய்மார்களே, என் ரத்தத்தின் அறிஞர் அண்ணா அவர்களின் பெயரால் அமைந்த தமிழக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாங்கள் மக்கள் மன்றத்தின் முன்னால் நின்று கீழ்கண்ட உறுதிமொழிகளை பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோரின் நலன்களை காப்பாற்றி அவர்களை மேம்படுத்த சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகளும் நலன்களும் எல்லா வகைகளிலும் காப்பாற்றும். விவசாயிகள், கைத்தறி நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளிகள், பாட்டாளிகள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், காவலர்கள் மற்றும் உழைக்கும் மக்கள் அனைத்தினுடைய உரிமைகளும் நலன்களும் பேணி பாதுகாப்பதோடு அனைத்தும் அவர்களுக்கு செய்து தரப்படும் என்பதையும் இங்கே உறுதிமொழியாக கூறிக்கொள்கின்றனர். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு, தமிழ்நாட்டின் மேம்பாடு, மாநில உரிமை அனைவருக்கும் வாழ்வளிக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதிமொழி அளிக்கின்றோம். எங்களை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய நீங்கள் எங்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுகின்றேன். அடுத்ததாக 1985ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை, மக்களை சந்திக்கவில்லை. அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து கொண்டே தமிழகத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வெற்றி பெற்றார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் என்னும் தனி மனிதன் மீது மக்கள் கொண்டுள்ள அன்பும் பாசமும் நேசமும் கடல் தாண்டி இருந்த இந்த மாமனிதரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3வது முறையாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இத்தகைய சாதனை அவரை தவிர வேறு எவராலும் நடத்த முடியாது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு
பதவியேற்பு விழா கவர்னர் மாளிகையில் மிகவும் எளிய முறையில் நடந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கு கவர்னர் குரானா அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்கள் அனைவருடைய வேண்டுதலாலும் நல்வாழ்த்துக்களாலும் நல்லாசிகளின் துணையாலும் மீண்டும் தமிழகத்தின் புனித பூமியில் அடியெடுத்து வைக்கும் பாக்கியம் கிட்டியதை எண்ணி என் மனம் ஆனந்த உணர்வுகளில் வெம்பி பெருமிதம் அடைகிறது. எஞ்சியுள்ள என் வாழ்நாளையும் உங்கள் நலனுக்காக உழைக்க உங்கள் காலடியில் வைக்கின்றேன் என்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறினார். சுமார் அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்தில் சினிமா அரசியல் இரண்டிலும் தனித்துவத்துடன் கோலோச்சிய ஆளுமை. எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னும் பின்னும் பல முதலமைச்சர்களையும் ஆளுமைகளையும் தமிழகம் கண்டிருந்தாலும் எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் ஒருவர் தான் மக்களின் இதயங்களில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.